ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் பென்சிலை யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இந்த பென்சிலை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் உங்களால் எழுத முடியும் தெரியுமா? ஒரு பென்சிலை வச்சு கிட்டத்தட்ட 45,000 வேர்ட்ஸை எழுத முடியும். பென்சிலை வச்சு ஒரு கோடு மட்டும் போட்டு போனால் கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் வரையும் ஒரு பென்சிலை வச்சு ஒரு கோடு போட முடியும். மனிதனோட உடம்புல 18% கார்பன் இருக்குது. இதை வச்சு சுமார் 9,000 பென்சில்களுக்கு கிராஃபைட் நிரப்ப முடியும். அடுத்து பார்க்க போகிறது மஸ்கிட்டோ பற்றி தான். மழைக்காலங்களில் அதிகமாக கிடைக்கிற கொசு ஏபி பிளட் குரூப்பை விட ஓ பிளட் குரூப் மனிதர்களவே அதிகமாக அட்டாக் பண்ணுது. எப்படின்னா, மலேரியா சிக்கன் குனியா பாதிக்கப்பட்டவங்களில் 100க்கு 60% பேர் ஓ பிளட் குரூப்பவே கொண்டிருக்காங்க. உங்களுக்கும் ஓ பிளட் குரூப்பா? பி கேர்ஃபுல். அடுத்து பார்க்க போகிறது பிரெயினை பற்றி தான். எல்லாருக்குமே தெரியும் பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது பிரெயின் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு. அதாவது தூங்கும் போதும் முடிச்சுட்ருக்கும் போதும் நம்ம பிரெயின் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது 40 வாட், ஒரு சின்ன குண்டு பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு கரண்ட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம பிரெயின் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்ம பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அமெரிக்காவில் இருக்க மக்கள் நமது மூளையை 10% தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் யூஸ் பண்ண மூளை எயின்ஸ்டீன் மூளை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது உலகத்திலேயே நீண்ட நாள் வாழக்கூடிய விலங்குல ஒன்றான கிரீன்லாந்து ஷார்க்கை பற்றி தான். இதோட ஆயுட்காலம் 300லேருந்து 500 வருஷம் வரையும் இது வாழக்கூடியது. இது ரொம்ப மெதுவாக தான் வளரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் தான் வளரும். ஒரு சுமார் 100 வருஷத்தில் இது ஒரு வளர்ந்த குழந்தை பருவம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சவுத் சூடானை பற்றி தான். உலகத்திலேயே மிக குறைவான மின்சாரத்தை பயன்படுத்த ஒரே நாடு தெற்கு சூடான் தான். அங்கே 12 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. அதில் 99% மக்களுக்கு மின்சாரமே கிடைக்காது. பெரும்பாலான மக்கள் மண்ணெண்ணையே நம்பியிருக்காங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க சோலார் பேனல்லையும் ஜெனரேட்டரையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி கூட 70% ஜெனரேட்டரவே நம்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சூரியனே மறையாத ஒரு பிளேஸை பற்றி தான். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா சூரியனை 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். யூரோப்பில் உள்ள நார்வே அப்படின்ற இடத்துல மே, ஜூன், ஜூலை 76 நாட்கள் 24 மணி நேரமும் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஃபன் ஃபேக்ட் தான். ஃப்ளோரிடா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கொசு ஒரு இல்லீகலாகவே இருக்குது. அதாவது ஃபோர்ட்டு. நீங்கள் 6 மணிக்கு மேலே பொது பப்ளிக் பிளேஸில் நீங்கள் கொசு போட்டிங்கன்னா அது சட்டவிரோதம்னு உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதே மாதிரி மலேசியாக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போடவே கூடாது. அப்படியே நீங்கள் போட்டு போனால் கூட உங்களை போலீஸ் கைது பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. 2016ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் பிரதமர் பதவி விலக அங்கே இருக்க மலேசியா மக்கள் எல்லாருமே எல்லோ கலர் ஷர்ட் போட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதிலிருந்து அங்கே எல்லோ கலர் ட்ரெஸ் வியர் பண்ணுறது பேன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் மலேசியா போனீங்கன்னா இந்த தவறு செஞ்சிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.